வெல்கம் பேக் டு எஸ்கேம் சேனல். இந்த விட நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புதுசான ஒரு கிராஃப்ட் மேட்ச்சு. இது வரைக்கும் நீங்களும் ப்ளே பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே இது ஃபஸ்ட் டைம் தான் ப்ளே பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரவுண்டு, அதாவது இருக்கிற எல்லா ரவுண்டுமே மிஸ் பண்ணி அடித்த மாதிரி ஒரு ரவுண்டு போல் நிறைய மேட்ச் கிடந்துச்சு. இதில் நிறையா கேமும் கிடந்துச்சு. மறக்காமல் வந்து வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருக்கேன். மறக்காமல் தொட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் லிங்க் வேணுமென்றால் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் என்று கேட்க வேண்டும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். அப்படின்னு தான் கரெக்டாக அந்த ஜம்பிங் மேட்சை தாண்டிவிட்டு அடுத்தது வந்து இந்த இதில் தான் போய் நான் முட்டிக்கிட்டே இருக்கேன். ஆனால் ரெண்டு சைடுமே போது சரசரமாக வந்து அடிச்சிருது. சரி ஓடிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது டப்புன்னு வந்துச்சு. தாவி ஓட வேண்டியதாக இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. மேட்ச் ப்ளே பண்ண ஈஸியாக தான் இருந்துச்சு. ரவுண்டெலாம் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அசால்ட்டாக தாண்டிக்கிட்டு போகலாம். என்ன ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஒரு 30 ரவுண்டு கிட்ட தாண்டுற மாரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த ஜங்கிள் மேட்ச் விளாண்டுருப்போம், அதேமாரி தான் இது. ஒரு 30 ரவுண்டு கிட்ட தாண்டணும். ஒன்று ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா புதுரு எந்த சைடாக போய் உள்ளே வாசல் கிடைக்குன்னு சொல்லி தேடுற ஏரியா இது. நானும் போய் முட்டிக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா இங்கே காத்தாடி இருந்துச்சு. இது மேலே ஏறும், காத்தாடி இருந்தாலே வலி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வலி இருந்துருச்சே அப்படின்ட்டு இந்த ஏரியாவை வந்துவிட்டேன். அடுத்தது என்னடா அது, அது ஏரியாஸ், அது மேலே தான் ஏறிக்கிட்டு நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம். வாங்க நண்பர்களே ஒன்றாக பயணம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு ஏறி உக்காந்துட்டேன். அப்புறம் பார்த்தா என்ன இழுத்துக்கிட்டு போகுது. அப்போ நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் போல. இதில் நல்ல வேலை ஓடனே முன்னாடி ஓடாமல் ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மேட்சில் இதுதான் ரொம்ப பிடிக்கும். இங்கே ஏரியாவும் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி நம்ம ஓடின இடத்துலையும் ஓடிக்கிட்டு இருந்தோம். இதில் தான் ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. இப்போ பாருங்களேன், இது நான் கரெக்டாக தாவிடுவேன். தாவிட்டேன்னா இப்போ இந்த இடத்து தாவும்போது இல்லை அடுத்த ஏரியான்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான் கரெக்டாக தாம்போது இந்த கீழே தெளிச்சு அத்தாத்துன்னு இங்கே இறக்கி விட்டுருச்சு பக்கில். இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து தவறு மாரி இருந்திருக்கும். ஜஸ்ட் இங்கே இறக்கி விட்டுருச்சு பக்கில். மிச்சப்படி பாருங்களேன், ஏன்னா ஈஸியான மேப் தான். பழக்குன்னு தாவிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஜாலியாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்க கூட ப்ளே பண்ணி ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்டுக்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஆடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கேட்டு வாங்கிட்டு மறக்காமல் வந்து போய் பாருங்கள். ஜாலியாக இருந்துச்சு ப்ளே பண்ண. யார் எத்தனை ரவுண்டு முடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதே வச்சு விளாண்டுருக்கலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ளே பண்ண. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா கைஸ், நாளைக்கு லைவ் போடலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். உங்கள் மைண்ட் செட் என்னன்ட்டு மறக்காமல் அதையும் தெரிவிங்க. ஓகே அப்படின்னு விட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். இது கொஞ்சம் கஷ்டமான ரவுண்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி போயிட்டான் அவன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்களேன், அவன் போய் எனக்கு முன்னாடி போய் அடித்து பறப்பான் பாருங்க தலைவன். அதுதான் சிறப்பாக இருக்கான். இந்த ஏரியாவில் கவுந்துருவான்னு நினச்சேன். இல்லை, இந்த ஏரியாவில் தான் கவுருவான் தலைவன். அந்த கவுந்துரான் பாருங்க. அவன் வந்து இப்படி வரும்போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்படித்தான் போயாகணும் போல் அப்படின்ட்டு. அவன் எனக்கு கூட வந்துக்கிட்டு இருந்தான். விட்டுட்டு நான் மாட்டில் வேகமாக வந்துட்டேன் அவனுக்கு முன்னாடி. இந்த ஒரு ஏரியா ஈஸியாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸி தான். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் வந்து போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட வீடியோ முடியுது. டாட்டா பாய். நாளைக்கு செகண்ட்